நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குறித்த சிறப்பு நேரலையை பார்க்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குறித்து நேரலையை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. தற்போது தொடங்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது? இதற்கு தலைவரா யார் பொறுப்பேற்றிருக்காங்க? வணக்கம். தமிழகத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் இருக்கக்கூடிய அரங்கில் தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது துவங்க இருக்கிறது. சென்னையில் மட்டும் 12 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள், பொலேரோ வாகனங்கள் அவர்களுக்காக என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு வாகனத்திற்கும் 4 காவல்துறையினர், அதாவது ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையிலான 4 காவல்துறையினர் அவர்களுடைய பாதுகாப்பு பணியிலும் ரோந்து பணியிலும் ஈடுபடுவார்கள். முதற்கட்டமாக சென்னையில் தற்பொழுது 12 வாகனங்கள் தற்பொழுது இருக்க இருக்கு. இதே போன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வாகனங்கள் அடுத்தடுத்த கட்டமாக தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தலைமையிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தலைமையாக ஐஜி பவானிஸ்வரி தலைமையில் தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் ராஜரத்னம் மைதானத்திற்கு வருகை தர இருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் வருகை தந்தார். அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு வழங்கப்பட்டது. அதே போன்று அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சிறைத்துறை டிஜிபி, இதே போன்று ஒவ்வொரு டிஜிபிகளுக்கும் காவல்துறை மரியாதையானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தர இருக்கிறார். அதற்கு முன்னதாக அமைச்சர் பெருமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், அதே போன்று காவல்துறையினுடைய குடும்பங்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை பொறுத்தவரை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை வாகனங்கள் கொடுக்கப்படுகிறார்கள், அதே போன்று சென்னை பொறுத்திருக்கு 12 வாகனங்கள் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் எத்தனை வாகனங்கள் வழங்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக மேடையில் தமிழக முதலமைச்சரோ அல்லது ஐஜி பவானிஸ்வரி ஆகியோர் நேரடியாக தகவல் தெரிவிப்பார்கள் என காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி மேற்பார்வையில் செயல்படும் ஒரு காவல்துறை தலைவர், ஒரு காவல் கண்காணிப்பாளர். முரளி, தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நேரடி கண்காணிப்பில் செயல்பட இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் சிறப்பு அம்சம் என்ன? விவரம். நிச்சயமாக ஏற்கனவே எதிரான தடுப்பு பிரிவு சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் துணை ஆணையர் தலைமையில் ஏற்கனவே அமைப்பு இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அந்த பெண்களுக்கு எதிரான குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதற்காகவும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை பெண்கள், அதாவது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், இது போன்ற சட்டம் இயற்றுவதும், அதே போன்று குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக மட்டும்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது.
சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த 12 மாவட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான குற்றங்கள், பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள், அதே போன்று குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், இதை மட்டுமே இவர்கள் முழு கவனிப்புடன் செயல்படுவார்கள். ஏற்கனவே ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்கள் காவல் நிலையம் என்று தனியாக இருக்கிறது. இது அடுத்தபடியாக தான் இவர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். அதாவது இரவு நேரங்கள் மற்றும் பகல் நேரம் அல்லாமல் இவர்களுக்கு என்ன ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வழங்கப்படும். ஏதேனும் அவர்களுடைய மாவட்டத்திலோ அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த டோல் ஃப்ரீ வழங்கக்கூடிய நண்பர்களுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டால் உடனடியாக முதலில் இவர்கள் தான் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்வார்கள். இந்த விசாரணை அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியை இவர்களே முழுக்க நேரடியாக கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும். குறிப்பாக இவர்களுக்கென துணை ஆணையர், ஒரு மாவட்டத்துக்கும் துணை ஆணையரை போட்டிருப்பார்கள். அந்த துணை ஆணையர்களுக்கு இந்த வழக்குகளை நியமித்த பிறகு அடுத்த கட்டமாக நேரடியாக நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்வார்கள். இந்த நிலையில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை பொறுத்தவரை நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும். காவல்துறை எப்பொழுதுமே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்களை தடுப்பதற்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது துவக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன மாதிரியான வாகனங்கள் தேவைப்படுகிறது, எவ்வளவு காவல்துறையினர் தேவைப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக கூடுதலாக காவல்துறையை உருவாக்கவும் அதே போன்று அதிகரிக்கவும் காவல்துறை தலைமை இயக்குநர் தான் செயல்படுத்துவார் என தற்பொழுது அதிகாரிகள் மூலம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.